காதல் காதலுக்கு ஜாதக ரீதியாக ஏராளமான முரண்பாடுகள் ஜோதிடர்கள்கிட்டயே இருக்குது. ஒரு ஜோதிடர் ராகுவோடைய தசையோ புத்தியோ அந்தரம் வந்தால் அந்த ஜாதகர் காதலில் வீழ்வாங்க, காதலிப்பாங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, இல்லை சுக்கரனோட பீரியடில் தான் காதல் ஏற்படும், சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரம் வரும்போது தான் காதல் வரும் அந்த ஜாதகருக்கு, அந்த சுக்கரன் தான் பெண் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்படின்னு ஒரு சில ஜோசியர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஜோசியர் இப்போ ரீசெண்டாக புதனுடைய இதுலேயும் காதல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புதனும் காதலுக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ எந்த கிரகம் தான் காதலுக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிற இன்னும் இந்த ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்பட்டது 5ஆம் பாவம் காதல், 5ஆம் அதிபதி காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கும் மேற்பட்டு 8ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் காதல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி, அப்போ காதலுக்கு ஒரு முக்கியமான பாவம் என்ன பாவம் அப்படின்னு பார்க்க போனால் அனுபவத்தில் 5ஆம் பாவம் மிக முக்கியமான பாவமாக இருக்குது. எந்த கிரகம் 5ல் இருந்தாலும் காதல் ஏற்படுதுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆமாம், எந்த கிரகம் இருந்தாலும் அப்படின்றத விட ஒரு கிரகம் தனித்து இருந்து அது ஒரு லக்கண ரீதியாக ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருந்திருந்தால் மட்டும்தான் இல்லைன்னு வருதே தவிர 5ஆம் வீட்டு அதிபதியோட தொடர்பு வச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் 5ஆம் வீட்டு அதிபதியை எந்த வகையில் தொடர்பு கொண்டிருந்தாலும் சரிங்களா? வீடியோவோட எண்டிலேயே சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேர் டைலாக்லாம் கமெண்டில் பண்ணி விட்ருக்கீங்க. என்ன டைலாக்கு சார்? நெஞ்சில் சுமந்துட்டு நினப்பில் வாழணும் சார், அதான் காதல். அதுக்கு என்ன சார் ஜாதகம் அமைப்புன்னு கேட்டிருக்கீங்க. நெஞ்சில் சுமந்துட்டு நினப்பில் வாழணும் தான் ஆசை எல்லாத்துக்கும், கிரகம் விடணுமுங்க. என்ன பண்ணுறது? அதே மாதிரி இன்னொருத்தர் ஏதோ எழுதி விட்டுருந்தீங்களா, பார்த்தேன். இறந்ததுக்கப்புறம் தான் இல்லை அதனுடைய வலி பெருசாக தெரியுது அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதுவும் உண்மை தானே, அனுபவப்படுறவங்க தானே எல்லாமே தெரியும். சரியா? ஓகே, உங்களுக்காகவே இந்த வீடியோவை எடுத்துருக்கிறேன். காதல் 5ஆம் பாவம் தான், அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? 8ஆம் பாவம்னு சொல்கிறாங்களா அப்படிங்க கேட்கலாம். அது கள்ளக்காதலுங்க, அந்த சாப்டர் நம்ம போக வேண்டாம், விட்டுருங்க. அதாவது பருவ வயதில், பால்ய வயதில், இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்குவப்பட்ட வயதில் வரக்கூடிய காதல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதாவது கல்லூரி பருவத்தில் வரக்கூடிய காதல், பக்குவப்பட்ட பிறகு வரக்கூடிய காதல், இதெல்லாம் நிறைய வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்குது. சரி, நம்ம ஜாதக ரீதியாகவே வந்துடும், வேறு டாபிக் அப்படியே போக வேண்டாம். ஜாதகத்தில் 5ஆம் பாவம் காதலுக்குரிய பாவம். 5ஆம் அதிபதியினுடைய நேரம் ஒரு ஜாதகருக்கு எப்போ வருதோ கட்டாயம் காதலில் அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளே வருவாங்க, அவங்களுக்கும் காதல் ஏற்படும். இது அழிக்க முடியாத ஒன்று தான். ஏன்னா எல்லா மனிதர்களுமே கிட்டத்தட்ட அந்த வயதை கடந்து தான் வராங்க. அத்தி பூத்தார் போல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தான் அந்த கிரகங்கள் 5ஆம் வீட்டு அதிபதியை சம்மந்தப்படாமல் அப்படி இப்படின்னு அந்த பருவ வயதில் சரியான அந்த இதெல்லாம் வராமல் இந்த மாதிரி லீலைகளில் ஈடுபடாமல் அப்படியே கடந்து போயிருந்தாங்க. அதுக்கு ஜாதக அமைப்பு வேறு. ஆனால் காதலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவம், 5ஆம் பாவ அதிபதி, இது அந்த 5ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ, 5ஆம் வீட்டு அதிபதியினுடைய தசை வந்தாலோ, 5ஆம் வீட்டு அதிபதியினுடைய தசா புத்தி வந்தாலோ கட்டாயம் காதல் ஏற்படும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா அந்த ஜாதகம், இந்த ஜாதகருக்கு கரெக்டாக குரு தசை நடந்தது. குரு தசையில் இந்த ஜாதகருக்கு நான் சொன்ன பலன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு காதல் ப்ராப்ளம் அப்படின்னு என்கிட்ட ஜாதகம் தான். அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு இந்த நேரத்தில் காதல் ஏற்பட்டிருக்கும், இந்த நேரத்தில் பிரிவு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். அப்படியே கரெக்டாக இருந்தது. இந்த ஜாதகருக்கு 5ஆம் வீட்டு அதிபதியினுடைய தசை வரலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்கணம் கும்ப லக்கணம். லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டார். நம்ம உடனே என்ன எடுப்போம்? 5 கூட 12ல் போயிட்டார், அதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. சொல்லுவாங்கள்ல, கண்ணால் பார்த்து வந்த காதல் நூறுடா, கண்ணியமான காதல் உன் காதல் தானடா அப்படின்னா பாடல்களே இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி காதலை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி இவர்
லவ் பண்ணிகிட்டு இருந்தாராம் இந்த சாதகர். சரிங்களா? என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, 5ஆம் வீட்டு அதிபதியே வந்து லக்கணத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய காரக ரீதியாக சுக்கிரனையும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நல்லா பாருங்கள். நான் அப்போ தான் சொன்னேன், ஒரு சில ஜோசியர் சுக்கிரனோட பீரியட் வந்தால் பெண் தொடர்பு ஏற்படும், பெண்கள் ஜாதத்தில் சுக்கிரன் வந்தால் ஆண்களுடைய தொடர்பு ஏற்படும், அதுவும் காதலுக்கு உண்டான அமைப்பு அப்படின்னார்ல. உண்மைதான், சுக்கிரனுடைய பீரியட் வரும்போதும் காதல் ஏற்படும். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆழமாக டீப்பாக போகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆதிபத்திய ரிலேட்டடாக வந்துடுங்க. இந்த கிரக ரீதியாக வர்றது, இந்த சுக்கிரனுடைய நேரம் நடக்கும்போது வரக்கூடிய காதல் வந்து அது வந்து லைட்டாக அந்த தசா புத்தி அந்த ரீதியாக மட்டும் பேருது. இதுவே 5ஆம் வீட்டில் கிரகம் இருந்து ராகுவோ சுக்கிரனோ 5ஆம் வீட்டிலே இருந்து வருது அப்படின்னா அது ரொம்ப ஆழமாக போக வச்சிடும், ரொம்ப டீப்பாக போவாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி போக வச்சிடும். அப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற ஜாதகத்தில் பாருங்கள், குருவோட தசை நடந்தது. இந்த ஜாதகருக்கு கரெக்டாக குரு தசையில் புதன் புத்தியில் காதல் ஏற்பட்டிருக்குது. நான் கூட பார்த்தேன், குரு தசையில் அது எப்படி 2-11 கூடிய கிரகம்லாம் வருமானத்தை பற்றி யோசிப்பாங்க, படிப்பை பற்றி யோசிப்பாங்க. 12ஆம் வீட்டை போகிறதுனால என்ன செய்யும், 12ஆம் வீடு வந்து 4-8-12 மோட்சஸ்தானம். அந்த ஒரு 20 வயசு 18 வயசுலனா என்ன மோட்சம், அந்த வயசில் என்ன மோட்சம் அப்படின்னால கிட்டத்தட்ட 60 வயசு கடந்தான் வரணும். அப்போ 4-8-12 போய் உட்காந்துருக்கும் போது என்ன 12ஆம் வீட்டை போய் நீசம் வேறு வச்சிருக்கிறாரு. அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டதாக பின் வாங்குவாங்களோ வைப்பாங்களோ அப்படியே பார்க்க போனால் படிப்பு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ குரு தசையில் புதன் புத்தி வரும்போது கரெக்டாக அந்த புதன் வந்து 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தாலுமே, சுக்கிரனோட லக்ன சுபர கூடி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தாலுமே புதன் வந்து அவருடைய ஆதிபத்திய ரீதியான பலனை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு, 12ஆம் வீட்டு வழியாக கொடுத்தாரு. 12ஆம் வீடு என்ன, மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், மோட்சம் விரயம், இன்னும் வேறு என்ன சொல்லலாம். அதாவது 12ஆம் வீட்டில் இருந்து அந்த புதனுடைய புத்தியும் குருவோட தசையும் நடந்ததுனால அதான் சொன்னேன், ரொம்ப அந்த மோட்சம் எந்த விஷயத்தில் மோட்சம் அடைதாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது மாதிரி வந்து காதல் அப்படின்ற விஷயத்தில் அந்த வயசுலேயே, வயசு கட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. சரிங்களா? நான் வயசை சொல்ல விரும்பலை, 19 சொல்கிறேன். அப்போது அந்த வயசில் வந்து காதல் வந்து அவ்வளவு ஆழமாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதுக்கு கிரகம் தான் காரணம். 5ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கிட்டு வந்துட்டார். அது ஒரு இன்னொரு பக்கம் ரீமார்க் இருக்குது. 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வாங்கினதுனால ரீமார்க் என்ன இருக்குன்னா, அது வேறு சில பிரச்சனைகள். சரிங்களா? சரி, அந்த 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வாங்கினதுனால தான் அந்த ஒரு என்ன பெரிய ஒரு விஷயம் இல்லை, குழந்தை பருவத்திலே காதல் வந்துருச்சு. 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வாங்கி வந்ததுனால குழந்தை பருவத்திலே இந்த ஜாதகருக்கு காதல் ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? சரி, ஆனாலும் அந்த தசையை பாருங்கள், அந்த தசாநாதனோட இணைந்திருந்ததால் அது காலத்துக்கும் நீடிச்சிருச்சுங்க. அதுதான் ஒரு விஷயம். சரி, அதே மாதிரி புதனுடைய பீரியடு முடிஞ்சு அதுக்கப்புறம் கேதுவோட பீரியடு, சுக்கிரனோட பீரியடு, இப்படி வரும்போது இந்த 4-8-12ஆம் வீட்டில் இருந்ததுனால தான் வந்து ரொம்ப ஆழமாக இறங்கிட்டாங்க சொன்னோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி 5ஆம் பாவம் தான் காதலுக்கு முக்கியமான பாவம். 5ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த 5ஆம் அதிபதியை கூடியிருந்தாலோ அல்லது சுக்கிரனோடு சம்மந்தப்பட்டிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு கட்டாயம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் ராகுவுடைய பீரியடு வரும்பொழுது தான் காதல் ஏற்படும், அல்லது சுக்கிரனுடைய பீரியடு வரும்போது தான் காதல் ஏற்படும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. அப்படி இல்லை. கிரகங்களுடைய அமைப்புகளில் வந்து 5ஆம் வீட்டு அதிபதி சம்மந்தப்பட்டிருந்தால் கட்டாயம் காதல் ஏற்படும். இன்னும் ஒரு சிலர் வந்து புதனை பற்றி கேட்குறீங்க என்கிட்ட. புதன் காதலுக்குரிய கிரகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த புதனுடைய பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா, புதனுடைய இதில் காதலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, 5ஆம் பாவம் அதெல்லாம் சொல்லிட்டேன். புதனுடைய தசாபதி வரும்போதும் காதல் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசு ஆகிருக்காது, 18 வயசு ஆகாமலே வரக்கூடிய அந்த டீனேஜ் லவ்னு சொல்கிறாங்களா, அதை பேரை கூட சொல்லுவீங்க. அதுக்கு பேர் லவ் கிடையாது, அது ஒரு இருந்து டிப்ரெஷனாக என்னமோ சொல்கிறீங்களா இங்கிலீஷில். அதுக்கு என்ன வார்த்தை எனக்கு மைண்டில் வர மாட்டேங்குது. 18 வயசுக்கு உள்ளேயே வரக்கூடிய காதல் தான் கொண்டு வரக்கூடிய கிரகம் புதன்க. சரியா? ஒரு மேஜர் அதுக்கு முன்னாடியே அஃபெக்ஷன் அட்ராக்ஷன் சொல்லுவாங்களா, இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு அது நம்ம தான் சொல்லி கொடுத்தோம். ஆனால் அவங்களுக்கு அது உண்மையான காதல் அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க. அதனால் புதனுடைய பிரிவில் லவ் வருது அப்படின்னா இப்படி தான் 18 வயதுக்கு உள்ளார வந்திருக்கும். அதனால் ஜாதக ரீதியாக ஒரு பலன் நம்ம பார்க்குறதுக்கு வந்து இது மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற இந்த வீடியோ நான் சொல்ல வரேன். காதலுக்கு சுக்கிரனும் உண்டு, 5ஆம் இடமும் உண்டு, 5ஆம் இடத்து அதிபதியும் உண்டு, 5ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் ரீதியாகவும் காதல் ஏற்படும், ராகுவும் உண்டு, புதனும் உண்டு. சரிங்களா? ஒரு ஜாதகத்தை ஒரு கோணத்தில் பார்த்தா பலன் எடுக்கவே முடியாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.